அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம சேனலில் நிறைய கவுன்சிலிங் ரிலேட்டடான நிறைய டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸை வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நண்பர்களுக்கும் கவுன்சிலிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுற அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணிக்கங்க. ஆயுள் சம்மந்தமான எல்லா டவுட்ஸும் நம்மகிட்ட வந்து கேட்கலாம். ஸோ பொதுவாக இன்றைக்கி ஒரு காமன் டவுட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, சார் எனக்கு வந்து ஏஏட்ரிபிள்சியில் நிஸ் இஃப் இன் நிஸ் எனக்கு ஒரு அதாவது நிஸ்டில் இஃப் சீட் கெட்ஸ் அலாட்டட் இன் ரவுண்ட் 1 ஆஃப் ஏஏட்ரிபிள்சியில் எனக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் நிஸ் கிடச்சிடுச்சுன்னா வில் த செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்டபிள் அமௌண்ட் வந்து எனக்கு ரீஃபண்ட் ஆகுமா ஆகாதா? அதான் அவங்க கொஸ்டின். கீழே ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஐ திங்க் ரீஃபண்டபிள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஐ திங்க்லாம் இல்லை, கண்டிப்பாக ரீஃபண்டபிள் தான். பட் ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நம்ம ஒரு விஷயத்தை இப்போ நம்ம பே பண்ணுறோம். இப்போ நீங்கள் வந்து 20,000 பே பண்ணுறீங்க. இந்த 20,000 பே பண்ணுறத நம்ம கண்ணை மூடி பே பண்ணிடணும். ஏன்னா ஐ எம் ஷேரிங் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு, ரைட்டா? கண்ணை மூடி பே பண்ணிடணும். ஐ மீன் நீங்கள் கண்டிப்பாக சீட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, ரைட்டா? இந்த 20,000 எனக்கு 1 மந்தில் வந்துடும், நான் கடன் எடுக்க போகிறேன் அல்லது கிரெடிட்டில் எடுக்க போகிறேன், கிரெடிட் கார்டில் வந்து அடுத்த மாதம் தான் ரீஃபண்ட் ஆகிடுமே, எனக்கு சீட்டு கிடைக்கலனா 10 நாளில் ரீஃபண்ட் ஆகிடுமே, நான் அப்போ அது கிரெடிட் கார்டில் போட்டுக்கிறேன் அல்லது வேறு யார்ட்ட வாங்கி அதை வந்து உள்ளே போடுவீங்க. பட் ஆனால் அடுத்த மாதம் இந்த அமௌண்ட் வந்தோடனே திருப்பி கொடுத்துடலாம்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்கிறது உண்டு. ஸோ பொதுவாகவே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கவுன்சிலிங்கில் ஒரு அமௌண்ட்டை நீங்கள் வந்து உள்ளே டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ரீஃபண்டபிள் தான். பட் அது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு தான் அந்த ரீஃபண்டபிள் ப்ராசஸ் அப்படின்றதே நடக்கும். சார் எப்போ சார் கவுன்சிலிங் முடியும்னு கேட்டிங்கன்னா, கவுன்சிலிங் முடிவே டிசம்பர் ஆகிடும், ரைட்டா? அதாவது ஆயுஷ் மட்டும் தமிழ்நாட்டில் ஃபுல் ஆகிடுச்சுன்னா சீட்டு முடிஞ்சிச்சுன்னா நம்ம கவுன்சிலிங் முடிஞ்சுன்னு நினைக்கிறது கிடையாது. ஆல் ஓவர் த இந்தியா இருக்கக்கூடிய எல்லா ஆயுஷ் காலேஜஸும் டீம்டு யூனிவர்சிட்டிஸும் முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு அது கம்ப்ளீட்டாக கவுன்சிலிங் முடிஞ்சதுன்னு அர்த்தம். டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லேயும் ஒரு சில விஷயம் இருக்குது. பேமெண்ட்டு கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்குன்றதுனால சீட்ஸ் அதிகமாக ஃபில் ஆகாது. கட் ஆஃப்லாம் குறைச்சி கூட அவங்க வந்து உங்களுக்கு சீட்ஸை வந்து ஃபில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சமயத்துலேயும் அது வந்து கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ ஏஏட்ரிபிள்சியாக பார்த்து எப்போ கவுன்சிலிங் முடிஞ்சிச்சு அப்படின்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு அதன் பிறகு ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான லிஸ்ட் ஆஃப் நேம் லிஸ்ட்டை வந்து விடுவாங்க. அந்த லிஸ்ட்டு விட்ட பிறகு தான் நமக்கு உறுதியாகும் கண்டிப்பாக நமக்கு ரீஃபண்ட் கிடைக்கும் அப்படின்றது. சரி, இது எப்படி சார் உத்தரவாதமாக கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அது ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஏஏட்ரிபிள்சி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அர்கியூஸ்னு ஒரு காலம் இருக்கும். அந்த அர்கியூஸில் யூஜி கவுன்சிலிங் அப்படின்ற விஷயத்துக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா யூஜி கவுன்சிலிங்கில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். அதாவது 2025லேயே நிறைய ரிலீசஸ் வந்திருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, நோட்டீஸ் அண்ட் சப்மிஷன் ஆஃப் பேங்க் டீட்டெயில்ஸ் பை த ரீஃபண்ட் ஃபெயிலியர். ரீஃபண்ட் யாருக்கெல்லாம் ஃபெயிலியர் ஆச்சோ அவங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் கொடுக்கறது. நோட்டீஸ் அண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ். இந்த நோட்டீஸ் எப்போ வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இந்த நோட்டீஸ் எப்போ வந்திருக்கு அப்படின்னா, ஏன்னா கவுன்சிலிங் வந்து 8வது மாதம் நடக்குது. ஆனால் ரீஃபண்டுக்கான நோட்டீஸ் அப்படின்றது ரீஃபண்ட் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் ஹூ ஹேட் பார்ட்டிசிபேட் இன் ஏஏட்ரிபிள்சி கவுன்சிலிங் ஆஃப் அகாடமிக் இயர் 2024 அண்ட் 25. போன வருஷம் நடந்த 14,770 யூஜி கேண்டிடேட்ஸ்க்கு அதாவது ரீஃபண்ட் ப்ராசஸை இனிஷியேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 கேண்டிடேட்ஸ்க்கு பெண்டிங்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த ரீஃபண்ட் இனிஷியேஷன் பண்ண பிறகு 15 நாள் டு 30 நாளில் உங்கள் அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து சேரும்னு கொடுத்துருக்காங்க. பட் இவங்க ரீஃபண்ட் இனிஷியேட் பண்ணதே ஜான்வரிக்கு மேலே தான். இங்கே மார்ச் டேட் கொடுத்துருக்கு, இது வந்து டிக்ளரேஷன். ஸோ ஜான்வரிக்கு மேலே தான் அந்த ரீஃபண்ட் கொடுப்பாங்க. ஸோ 8வது மாதம் இருக்குது, இன்னும் 5 மாதம் 6 மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும். அதை வச்சு நான் ஏதாவது ஃபீஸ் கட்டிடலாம் ரீஃபண்ட் ஆகிடும்னு நினச்சி தயவுசெய்து பிளான் பண்ணாதீங்க. உள்ளே போட்டிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக 6 மாதம் கழிச்சு தான் வரும், அல்ல 5 மாதம் கழிச்சு தான் வரும். அதை எதிர்பார்த்து இந்த வேலையை செய்யலாம் அப்படின்ற விஷயத்தை மட்டும் தயவுசெய்து தவிர்த்து வைத்து கொள்வது நல்லது. ஸோ ஒரு டைம் போட்டிங்கன்னா அதை பொறுமையாக பிறகு நம்ம பார்த்துக்கலாம், அது வர்றப்போ வரட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுறணும். நிறைய பேருக்கு அது இன்னும் வரவே இல்லை சார் நிறைய பேர் சொல்லிட்டு நிறைய பேர் இன்னும் வரைக்கும் என்கிட்ட லாஸ்ட் ஒரு 1 மந்த் பேக் கூட நிறைய மெயில்ஸ் மெசேஜஸ்லாம் பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ஸில். ஸோ அவங்களுக்குலாம் மேபி இப்போதுக்குள்ள ரீஃபண்ட் அந்த லிஸ்ட்டில் உங்கள் நேம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் தயவுசெய்து, ஆனால் ரீஃபண்ட் எப்படி வாங்கிடலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் ஒரு சில கேண்டிடேட்ஸ்லாம் சொன்னேன், நீங்கள் எப்படிலாம் பார்த்துட்ருக்கேன் டேரெக்டாக வந்து கன்சியூமரில் போய்க்குங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த மெயில் போட்டாலும் ஏன்னா மெயில் ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டாங்க. ஏஏட்ரிபிள்சியில் இந்த மாதிரி எனக்கு ரீஃபண்ட் கிடைக்கல, இதாகலாம் அதாகலாம். ரீஃபண்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு ரெக்கார்டிக்கல் மெசேஜ் மாதிரி, நான் அனுப்பினாலும் ஒரு மெசேஜ் தான் வரும், நீங்கள் அனுப்பினாலும் ஒரு மெசேஜ் தான் வரும். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அந்த நம்பருக்கு கால் பண்ணால் என்சிஎஸ்எம் யாருமே எடுக்க மாட்டாங்க. ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறதுனால பிளான் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். பட் அது வந்து ரீஃபண்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்குன்றது மனசுலேயே இப்போயே முடிவு பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா
அது ஒரு பெரிய போர்டனாக தெரியாது அப்படின்ற விழிப்புணர்வு இந்த வீடியோ மூலிமா தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு ஏதாவது ப்ராக்டிக்கலான இந்த மாதிரி ப்ராக்டிக்கலான விஷயங்களுக்கு தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம். ஸோ கீப் ஆன் ஃபாலோவிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.